இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உரிய ஆவணங்களின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் திருப்பூரில் தற்போது 7 வங்கதேச இளைஞர்கள் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்தது கண்டறியப்பட்டு 7 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார், வணக்கம். இந்த 7 பேரும் திருப்பூர்ல எத்தனை வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படி கண்டறியப்பட்டார்கள்? தற்பொழுது அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? விரிவான தகவல்கள் அருண். வணக்கம். பின்னவாலை நகரமான திருப்பூரில் அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் வங்கதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் உரிய ஆவணமின்றி தங்கி பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 15 நாட்களில் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் திருப்பூரில் வங்கதேச இளைஞர்கள் தங்கியுள்ளார்களா என போலீசார் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த 13 புலம்பெயர் தொழிலாளர்களை பிடித்து வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொங்கு மெயின் ரோடு, பவானி நகர் உள்ளிட்ட பகுதியில் பின்னடாலை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 13 பேரையும் போலீசார் பிடித்து விசாரணை செய்தார்கள். இதில் 7 பேர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள், 6 பேர் ஒடிசா, அசாம், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதை அறிந்து உடனடியாக உரிய ஆவணமின்றி சுற்றித் திரிந்த 7 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். திருப்பூரில் இதுவரை 46 வங்கதேச சேர்ந்தவர்களை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். நன்றி அருண்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.